தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் புதுமை பெண் திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடியில் நடைபெற்ற புதுமை பெண் திட்ட விரிவாக்க விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தூத்துக்குடி எம்பி கனிமொழி, அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுமை பெண் திட்ட விரிவாக்கம் மூலம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று கல்லூரியில் சேரும் மாணவியருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. அதன்படி இந்த விழாவில் பங்கேற்ற மாணவியருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏடிஎம் கார்டுகளை வழங்கி திட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தார். அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த 75,028 மாணவிகளும் இத்திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விழாவில் பேசிய முதலமைச்சர் பயிலும் மாணவி சுவாதி தமிழ்ச்செல்வன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக துளசி சட்ட கல்லூரியில் பயிலும் மாணவி ஜெரின் ரோசி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குற வகையில இன்னைக்கு புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரிகளுக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை கூடியிருப்பதாகவும், பெண்கள் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் உயர்கல்வி சேர்க்க குறைவா இருக்கிறதா புள்ளி விவரங்களை பார்த்தேன். மேல் படிப்பு படிக்க திறமையும் மனசும் இருந்தாலும் பணம் இல்லாததால படிப்பை கைவிடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வருத்தப்படைஞ்சேன். அப்போதுதான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டம் எனும் புதுமை பெண் திட்டத்தை நான் உருவாக்கினேன். இதனால அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிச்சு மேற்படிப்பு சேர்ற அனைத்து மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அவங்க வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு கொண்டிருக்கு. இந்த திட்டம் தொடங்கப்பட்டது முதல் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையாக 590 கோடியே 66 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. இது அரசுக்கு செலவினமாக கருதாம ஒரு தந்தைக்குரிய கடமையா பெண் குழந்தையுடைய கல்விக்கான மூலதனமாகத்தான் நான் பார்க்கிறேன். சில நாட்களுக்கு முன்னால இங்க தலைமைச் செயலாளர் கூட வரவேற்புரை ஆற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னார். மாநில திட்டக்குழுவுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்கள் ஒரு அறிக்கையை கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுத்தார். அதுல தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு ஆய்வுகள் முடிவுகள் எல்லாம் அதுல சொல்லியிருந்தாங்க. புதுமை பெண் திட்டத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க என்பதை நான் ஆர்வமாக எடுத்து படிச்சு பார்த்தேன். அதை படிச்சப்போ எனக்கு மனநிறைவா இருந்துச்சு. மாதந்தோறும் நம்ம 1000 ரூபாய் வழங்குறதுனால ஆண்டுக்கு ஆண்டு கல்லூரிகளில் மாணவியுடைய கூடுதலாக சேர தொடங்கி இருக்கிறாங்க என்கிற விவரம் அறிக்கை இருந்துச்சு.